ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய நாள் மெய்ப்பணி சத்தம் ஒரு மிஷனரி குறித்து நம்ம பார்க்கலாம். ஜான் ஹோல்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு மிஷனரி. இவர் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்திலிருந்து பாப்புவா என்கிற தீவு, நியூ கினியா தீவு, அந்த தீவுக்கு தான் போக விரும்பினார். அந்த மக்களை குறித்து பார்ப்போம்னு சொன்னால் அவங்க நரமாம்சம் சாப்பிட்றவங்க, மக்களை அடித்து சாப்பிட்றவங்க. அவங்க சரீரமெல்லாம் ஒரே துர்நாற்றம் அடிக்கும். அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒன்று அந்த மண்டை ஓடு தான் அலங்காரமாக கட்டி தொங்க விட்டுருப்பாங்களாம். யோசிச்சு பாருங்க, அலங்காரமாக கட்டி தொங்க விட்டுருப்பாங்களாம். பல நூற்றாண்டாக இப்படி தான் இருக்குது. நிறைய பேர் சுவிசேஷம் அறிவிக்கணும் ஆசை இருந்தாலும் யாரும் போகிறதுக்கு தைரியம் இல்லை. போனவங்க திரும்பலை பாரதோட, ஏன்னா அங்கேயே முடிஞ்சு போச்சு கதை, அவங்களையும் தின்னுவிட்டானுங்க. அப்படி ஒரு காலகட்டம். இப்படி காட்டு மிராண்டிகளாய் வாழ்ந்து வந்த இந்த மக்களை பார்ப்பதற்கு தான் ஜான் ஹோல்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு நபர் கிளம்பினார். அப்படி கிளம்புறதுக்கு முன்னாடி அவர் நண்பராகிய ஜேம்ஸ் சால்மர்ஸ் என்கிறவர்கிட்ட சொன்னார், ஓகே ரைட்டு போகலான்னு ஒரு பழைய பெட்டி எடுத்துக்கிட்டு ஆஸ்திரேலியாவுக்கு கப்பலில், இது ஏன்னா ஆஸ்திரேலியாவுக்குள்ளே தான் அந்த தீவு இருக்குது, போனாங்க. போயிட்டே இருக்கும்போது வியாழன் என்கிற ஒரு தீவு, அந்த வியாழன்கிற தீவுக்கு போய் கப்பல் சென்றது. அப்படி போன உடனே இறங்கினாங்க ரெண்டு பேரும். அங்கிருந்து ஒரு சின்ன கப்பல் ஏறி மறுபடியும் எங்கே போகிறாங்க, அந்த தீவை நோக்கி போகிறாங்க. போயிட்டே இருக்கும்போது தூரத்தில் இறங்கி பார்க்குறாங்க. அந்த மக்கள் அனைவரும் நிர்வாணிகளாக இருந்தார்கள், நாற்றம் பிடித்தவர்களாக இருந்தார்கள். இவர்களும் அவர்களை போல மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அங்கே போனாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோடு பழகினாங்க. தேவன் கிருபை இவங்களே சாப்பிடாம பாதுகாத்துக்கிட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோடு பேசினார். அவங்களுடைய லாங்குவேஜை கற்றுக்கொண்டு அதில் அவங்களோட பழக ஆரம்பித்தார். இப்படி பழகிட்டே இருக்கும்போது அங்கே நடக்கிற சில மூட பழக்க வழக்கங்கள், அதனால் வர சண்டைங்க, அதனால் வர கொலைகள், இப்படி நிறைய போயிட்டே இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தார். இதெல்லாம் பார்த்து அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக பேசி சமாதானப்படுத்த விரும்பினார், சமாதானப்படுத்தினார். அந்த மூட நம்பிக்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொண்டு வந்தார். இப்படி இருக்கும்போது கொஞ்சம் அமைதி, அங்கே ஒரு அன்பின் ஐக்கியத்தை அவங்களுக்குள்ள உண்டு பண்ணி கொடுத்தார். அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு ஸ்கூல் கட்டினார், வீடுகளை கட்டினார், ஸ்கூல்லாம் கட்டி கொடுத்தாரு. பைபிள் அவங்க மொழியில ரெடி பண்ணார். இதுதான் பெரிய விஷயம். அவங்க மொழியின அந்த மக்களுடைய மொழியில், அவங்க ஸ்லாங்லேயே அவங்களுக்கு ஏற்றபடி அவங்களுக்கு பைபிளை ரெடி பண்ணி கொடுத்து அந்த மக்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சது. காட்டு மிராண்டிகளாக இருந்த அவர்கள் இன்றைக்கு மிக ஒரு நாலேஜ் உள்ள மனிதர்களாய், மற்ற நம்மை போல ஒரு நல்ல ஒரு திறமையான மக்களாய், ஒரு ஒழுக்கமான நாகரிகமான மக்களாய் மாற்றிவிட்டார்கள். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஜான் ஹோல்ம்ஸ் என்கிற ஒரு மனிதன், தேவனுடைய மனுஷன், தன் உயிரை பணயம் வைத்து அங்கே போய் ஊழியம் செய்திருக்கிறார். உயிரை 1866 பிறந்து 1934 தன்னுடைய உயிரை பணையம் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 68 வருஷம், 68 இயர்ஸ்க்குள்ள ஒரு பெரிய காரியம். தன் வாழ்நாளை மிக அழகாக அவர் செயல்படுத்திட்டார். ஒரு சரித்திரம் இல்லையா? ஒரு தீவை மாற்றி வாழ வச்சு அவங்க இன்னைக்கு நாகரிகமாக வாழ்றது ஒரு பெரிய சரித்திரம் தானே. நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஜான் ஹோல்ம்ஸ்க்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், அவன் வம்சத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஒரு சுவிசேஷகன் எத்தனையான பணியை செய்கிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவையும் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு தீவையே மாற்றி தேவனுடைய அன்புக்குள்ள கொண்டு வந்து வாழ வைத்து நாகரிகமாக்கி எத்தனை காரியம் நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் மக்களுக்குள்ள மாற்றத்தை உண்டாக்கணும், தெய்வீகமானவர்களாய் மாற்றணும், கர்த்தருக்குள்ளானவர்களாக மாற்றினார்கள். பார்த்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தருக்கு எதையாயிலும் செய்ய வேண்டும் என்கிற ஒரு துடிப்பு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.